இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் முழு காசாவிலையும் பலத்த தாக்குதல் நடத்தி இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய NVIDIAவினுடைய AI தொழில்நுட்ப சிப்ஸ்கள் மென்பொருட்களை பாதுகாப்பதற்குரிய 6 லட்சம் சிப்ஸை சவுதி அரேபியா வாங்க போறாங்க. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் சம்பந்தமா முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா இதுவரைக்குமே உக்ரைனுக்குள்ள கைப்பற்றி வச்சிருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக மாறும். SDF நேற்று இரவு அல் ஷஹ்ராவினுடைய தலைமையின் கீழே இருக்கிற ராணுவத்தை குறிவச்சு திடீர் தாக்குதல் பல செஞ்சிருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். தொடர்ச்சியாக நம்ம உலகத்தில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்து கொண்டு வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்று என்னென்ன விடயங்கள் முக்கியமாக நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோமாக. உலகத்தில் நடக்கிற விடயங்கள் எல்லாம் சிம்பிளா நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இது வரைக்குமே நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போவே பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளினுடைய முதலாவது விடயத்துக்குள்ள போவோம். நம்ம எவ்வாறு இஸ்ரேல் காசா பலஸ்தீன் யுத்தங்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டு வரோம், அதே போன்று இன்னொரு பக்கமாக நடக்கிற மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் உக்ரைன் ரஷ்யா யுத்தம். இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் சம்பந்தமா முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியான விளாடிமிர் புட்டின் ரெண்டு பேருமே மூடிய அறைக்குள்ள, அதாவது இரகசிய பேச்சுவார்த்தை செஞ்சிருக்காங்களாம். இது சம்பந்தப்பட்ட தகவல் அமெரிக்கன்ஸ் மற்றும் ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமான தரவுகளாக இருக்கு. இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு நாட்டு தலைவர்களுமே சில தீர்மானங்களை எடுத்திருக்காங்களாம். யுத்தத்தை நிறுத்துற சம்பந்தமா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த 4 ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு வருது. அந்த அடிப்படையில் இதுவரைக்குமே ரஷ்யா கைப்பற்றின நிலப்பரப்புகள் டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா இதுவரைக்குமே உக்ரைனுக்குள்ள கைப்பற்றி வச்சிருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக மாறும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு ரஷ்யா கைப்பற்றிய கிரீமியா அப்படிங்கிற பிரதேசம் ரஷ்யாவுக்கு உரியதாக மாறும். அது மட்டும் இல்லாம உக்ரைனினுடைய ராணுவ வீரர்கள் 50% குறைக்கப்படுவாங்க. உக்ரைனினுடைய தேசிய மொழி ரஷ்யாவாக மாற்றப்படும். உக்ரைனினுடைய கண்ட்ரோல் எல்லாமே ரஷ்யாவினுடைய கையில போகும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் சாத்தியப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்காங்க. புட்டின் மற்றும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற தரவுகள் ரகசிய தரவுகளாக இப்ப நமக்கு வந்து கொண்டிருக்கிற நேரங்களில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடப்பது அமெரிக்காவுக்காகவோ உக்ரைனுக்காகவோ இல்லை. இந்த யுத்தம் நடக்கிறது ஐரோப்பாவுக்காக. ஐரோப்பிய நாடுகள் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது இதுல பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு அமெரிக்கா தேவையான நாங்க உக்ரைனுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி முழு ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றாக கடந்த காலகட்டங்களில் நின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா கட்டுப்படுத்தும், உக்ரைனை ரஷ்யா கட்டுப்படுத்தினால் அப்படிங்கிற அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள் ஒத்த முடிவோடு இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடக்கணும், உக்ரைனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் ஐரோப்பா தரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க. ஆக மேற்குறிப்பிடப்பட்ட இந்த தரவுகள் இந்த தகவல்கள் எல்லாமே சாத்தியமாகும் இடத்துல வருங்காலங்களில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புமா அல்லது இந்த யுத்தத்தை நிறைவடைய வைப்பதற்குரிய முயற்சிகள் ஈடுபடுமா? ஓகே, அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுதியினுடைய இளவரசர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சவுதியினுடைய பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் ஆகியோருக்கு இடையில பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையினுடைய நிகழ்வுகள் தரவுகள் எல்லாத்தையுமே நேற்றைய வீடியோவில் தெளிவா நாம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் $1 ட்ரில்லியன் சவுதி அமெரிக்காவுக்கு வழங்க போவதாக இருந்துச்சு. ஏற்கனவே அது $600 பில்லியன் இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையின் போது டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருந்தார் 600 பில்லியன் எல்லாம் எங்களுக்கு போதாது, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டாங்க, $1 ட்ரில்லியன் ஆக்குவோமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்டிருந்தார். அதே மாதிரி சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் சல்மான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னா $1 ட்ரில்லியனை நாம மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக முதலாவதாக $270 பில்லியன் செலவில் பொருளாதார உடன்படிக்கைகள் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் எலான் மஸ்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர். அவர்கிட்ட இருக்கிற AI தொழில்நுட்பம், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய NVIDIAவினுடைய AI தொழில்நுட்ப சிப்ஸ்கள் மென்பொருட்களை பாதுகாப்பதற்குரிய 6 லட்சம் சிப்ஸை சவுதி அரேபியா வாங்க போறாங்களாம். இதற்குரிய முதற்கட்ட வேலைகளாக 270 பில்லியன் கையெழுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பாக இருக்கலாம், மென்பொருள் பாதுகாப்பாக இருக்கலாம், எரிசக்தி முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய கையில் இப்ப சவுதி அரேபியா வழங்கி இருக்காங்க. அமெரிக்காவை தங்களினுடைய பாதுகாவல்
காவலனாக சவுதி அரேபியா முத்திரை குத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம F-35 ஃபைட்டர் ஜெட்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு வழங்குவதாக இருக்காங்க. நேரத்தோடய மத்திய கிழக்கு F-35 ஃபைட்டர் ஜெட்கள் எந்த நாட்டுக்கிட்ட இருக்கு? இஸ்ரேல் கிட்ட இருக்கு. இஸ்ரேல் இருக்கிற F-35 ஃபைட்டர் ஜெட்கள் மேம்பட்ட ஃபைட்டர் ஜெட்களாக இருக்கு. இதே தரத்திலான ஃபைட்டர் ஜெட்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு வழங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. சவுதி அரேபியாவுக்கு இப்ப அமெரிக்கா வழங்க இருக்கிற F-35 ஃபைட்டர் ஜெட்களினுடைய தரத்தை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இஸ்ரேலுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட F-35 ஃபைட்டர் ஜெட்களினுடைய தரத்தை விட குறைவானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து அமெரிக்கா மத்திய கிழக்குல எதை சொல்ல முற்படுது அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்குல மேம்பட்ட ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடா இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதை அமெரிக்கா இதுல குறிப்பிட்டு சொல்லுது. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்று திடீர்னு மாதிரி குர்திஷ் மற்றும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற SDF குழுக்கள் இப்ப சிரியாவுக்குள்ள இருக்காங்க. நமக்கு தெரியும் சிரியாவினுடைய முக்கியமான சில பகுதிகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த SDF நேற்று இரவு அல் ஷஹ்ராவினுடைய தலைமையின் கீழே இருக்கிற ராணுவத்தை குறிவச்சு திடீர் தாக்குதல் பல செஞ்சிருக்காங்க. துருக்கிய சிரியா போர்டர்ல குர்திஷ் படைப்பிரிவுகள் கைப்பற்றி வச்சிருக்கிற பிரதேசங்கள தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. இந்த தாக்குதல்ல பல இடங்கள்ல சில மணித்தியாலங்களுக்குள்ள SDF அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற இந்த படைக்குழுக்கள் கைப்பற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதனை தொடர்ந்து அடுத்த சில மணித்தியாலங்கள்ல பதிலடி கொடுக்க ஆரம்பிக்க ஜொலானியினுடைய ஆர்மி அடுத்த சில மணித்தியாலங்களுக்குள்ள இழந்து போன அத்தனை இடங்களை மீண்டும் மீட்டெடுத்து விட்டோம் அப்படிங்கிற அடிப்படையிலும் சிரியாவினுடைய ஆர்மி இப்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க. இந்த தாக்குதல் எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன், சிரியா ரஷ்யாவினுடைய படைகளை சிரியாவுக்குள்ள கொண்டு வரதுக்குரிய ஒப்பந்தங்களை செஞ்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தாங்க சிரியாவினுடைய பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலிய துருப்புக்கள் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜோலான் இஸ்ரேல் சொல்லியிருந்தார். அப்பான் இஸ்ரேல் சிரியா ஒப்பந்தம் முழுமை பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனா இஸ்ரேல் இதை ஏற்க மறுத்த உடனே சிரியா என்ன ரஷ்யா கிட்ட போய் ரஷ்யாவினுடைய துருப்புக்களை சிரியாவுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த ஒப்பந்தம் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட உடனே தான் ஜொலானியினுடைய படைப்பிரிவுகளை தாக்க முற்பட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கக்குள்ளேயே இஸ்ரேலினுடைய F-35 ஃபைட்டர் ஜெட்கள் எந்த இடத்துல இந்த சண்டை நடந்துச்சோ அந்த இடத்துக்கு அனுப்பி உளவு பார்க்கிற வேலைகளையும் படம் பிடிக்கிற வேலைகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சிருக்காங்க. பிராந்தியத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இஸ்ரேல் அமெரிக்கா தொடர்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவுல ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்சஸ், அதாவது அமைதியை நிலைநாட்டுற படைகளை காசாவுக்குள் அனுப்புவதாக அமெரிக்கா ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றி இருந்தாங்க. பட் அதுக்கு ஹமாஸ் முழுமையாக தடை செஞ்சிருந்தாங்க. இருந்த போதிலையும் காசாவுக்கு பக்கத்திலேயே கிரியத் காட் அப்படிங்கிற சிவில் ராணுவ பாதுகாப்பு மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கம் காசாவுக்குள்ள அமைதியை நிலைநாட்டு ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ச்சியாக காசாவுக்குள்ள நிலைநாட்டுவதே இந்த அமைப்பினுடைய முக்கியமான வேலையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த அமைப்பு எவ்வாறு வேலை செஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கிற சில தரவுகள் இப்ப கிடைச்சு. கிரியத் காட்ல இருக்கிற CMCC அப்படிங்கிற இந்த கட்டடத்தினுடைய முதல் மாடியை முழுமையாக இஸ்ரேல் கண்ட்ரோல் எடுத்து இஸ்ரேல் இதுல வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதே போன்று மூன்றாவது மாடியை மொத்தமாக அமெரிக்கர்கள் கண்ட்ரோல் எடுத்து அமெரிக்கர்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதே போன்று இரண்டாவது மாடியை இங்கிலாந்து கண்ட்ரோல் எடுத்து ஒரு பகுதியையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கண்ட்ரோல் எடுத்து ஒரு பகுதியையும் ஒரு பில்டிங்குக்குள்ள மட்டும் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை வச்சு வேலை செஞ்சு கொண்டு வராங்க காசாவை கண்காணிக்கிறதுல. 24 மணித்தியாலமே காசாவில் ஒரு இன்ச் நகர்வு நடைபெற்றாலும் என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கறத கண்காணிச்சு கொண்டிருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாம சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தில் 20 நாடுகள் பங்கேற்றிருக்கு. 40 அமைப்புகளுக்கு மேற்பட்டவங்களும் இதுல பங்கேற்றிருக்காங்க. ஆக மொத்த உலகத்தையும் அமெரிக்கா கூட்டி ஹேக்கர்ஸா இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நம்பர் 1 இருக்கிறவங்க இருக்கலாம், அதே போன்று உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராணுவ வீரர்களாக இருக்கலாம், ராணுவ தளபதிகளாக இருக்கலாம், மேஜர் ஜெனரல்களாக இருக்கலாம், எல்லாரையும் இப்ப கூட்டிக்கு காசாவினுடைய போராளிகளுக்கு எதிராக நாம் என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கறத திட்டமிட்டு கொண்டிருக்காங்க காசாவுக்கு பக்கத்திலேயே அப்படிங்கறது தான் இதுல இருந்து நமக்கு தெளிவான விடயங்கள் உண்டாயிருக்கு. அமைதி காக்கிற படைகள் அப்படின்னு சொன்னாலும் ஹமாஸ மொத்தமாக ஆயுதங்களை களைய வைக்கிறதே இஸ்ரேலினுடையதும் அமெரிக்காவினுடையதும் வேலையாக இருக்கு. அந்த அடிப்படையில் இது இவ்வாறு இருக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் முழு காசாவிலையும் பலத்த தாக்குதல் நடாத்தி இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. பல பச்சிலம் குழந்தைகள் இதுல கொல்லப்பட்டிருக்கு. இதுக்குரிய முக்கியமான காரணமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் சொல்றது ஹமாஸை குறிவைச்சு நாங்க தாக்குதல் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஹமாஸை குறிவைச்சு எப்படி தாக்குதல் செய்யலாம் காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் அமுல்ல இருக்கிற நேரங்கள்ல அப்படிங்கிறது சர்வதேச ரீதியில் இருக்கிற கேள்வியா இருக்கானா? இதுக்கு எந்த ஒரு மத்தியஸ்த நாடுகளாக இருக்கிற துருக்கியோ, கத்தாரோ, ஈஜிப்டோ, அமெரிக்காவோ யாருமே இதை இன்னும் கேள்வி கேட்கல அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட
வேண்டிய விடயங்கள் உண்டாக காசாவை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களினுடைய இனப்படுகொலை முடிவடையல. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ரஃபா பிரதேசங்கள்ல பங்கர்களுக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்த பாலஸ்தீனிய போராளிகளினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா கடந்த கிழமையில நாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவங்க பற்றின தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல் அப்படின்னு கேட்டா தகவலே இல்லை அப்படிங்கிறதுதான் தகவல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா கடந்த கிழமையில இருந்து, அதாவது கடந்த ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலஸ்தீனிய போராளிகள் பங்கர்களுக்குள்ள இருந்த பாலஸ்தீனிய போராளிகளினுடைய தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்தி நாம் சொல்லவே முடியாது. இந்த தகவலை இஸ்ரேலினுடைய சேனல் 11 உறுதிப்படுத்தி இருக்கிறது. மட்டும் இல்லாம பழங்காலத்தில் வாழ்ந்த யூதர்களினுடைய எச்சங்கள், வரலாற்று தடயங்கள் ஏதாவது இஸ்ரேலுக்குள்ள இருக்குமா அப்படிங்கறத இஸ்ரேல் தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சி மூலம் செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் மேற்கு கரை பிரதேசங்கள்ல சி லைன் அப்படின்னு சொல்ற சி பிரதேசத்துல 445 ஏக்கர் நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்ட்ரோல் எடுத்து இப்ப அதுக்குள்ள அகழ்வாராய்ச்சி செய்யற வேலைகளை முன்னெடுத்து கொண்டு வராங்க. மொத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. பட் இஸ்ரேலுக்கு இதுவரைக்குமே இவ்வாறான அவங்க அங்க இருந்ததற்கான ஏற்கனவே பழங்காலத்திலேயே இஸ்ரேல் பலஸ்தீன்ல இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. ஓகே, தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களின் அரசியல் கவுன்சிலின் துணைத் தலைவரான மஹ்மூத் கமாட்டி சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக படுகொலை தாக்குதலை லெபனான் மேல இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க. ஏற்கனவே காசாவினுடைய போராளிகளுக்கிட்ட படுதோல்வி அடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்பொழுது லெபனானினுடைய தெற்கு பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது அர்த்தம் என்னடா, காசாவினுடைய போராளிகள்கிட்ட நீங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க, எங்களுக்கிட்ட இவ்வளவு காலமோ 1 வருஷமாக எங்களுக்கு நீங்க அடிச்சு கொண்டு இருக்கீங்க, நாங்க மாறி எந்த ஒரு தாக்குதலும் உங்களுக்கு செய்யாமலே இதுவரைக்கும் உங்களால எதையுமே சாதிக்க முடியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதும் லெபனானை பாதுகாக்கிறதுமே ஹிஸ்புல்லாக்களினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக எந்த ஒரு சூழ்நிலை கொண்டும் எதிரியினுடைய எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் பரவாயில்லை, எங்களினுடைய காசாவிற்கான ஆதரவு நிலைப்பாட்டை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் ஹிஸ்புல்லாக்களினுடைய துணைத் தலைவரான மஹ்மூத் கமாட்டி சொல்லி இருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக. அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய இப்ப பெரிய தலையீடு என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 500 கிலோகிராம் 60% செறிவேற்றப்பட்ட ஈரானினுடைய யுரேனியம் எங்க பெய்த்து அப்படிங்கிறது IAEA பெரிய ஒரு தலையீடியா இருக்கு. இங்க இருக்கு என்ன நடக்குது ஈரானுக்குள்ள, அமெரிக்கா நடத்தின தாக்குதல் சம்பந்தமாக கூட ஈரான் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல, என்ன நடக்குது ஈரானுக்குள்ள ஒன்றும் பலங்கள் எங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்துங்க அப்படி ஒத்த காலில் இப்ப IAEA இருக்காங்க. இவங்க இருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை இவங்கள் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிந்து கொள்வதே அவர்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஆனா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய ஆட்களை ஈரானுக்குள்ள அவர்களினுடைய அணு நிலையங்கள் நட்டான்ஸ், ஃபோர்டோ போன்ற அணு செறிவேற்ற நிலையங்கள் இருக்குதானே, அதை பார்வையிடுவதற்கு மொத்தமாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இவங்களை எங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்க இயலாது, இவங்களை யாரையும் நம்பவும் முடியாது, அதன் காரணத்தால இவங்களை நாங்க எங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சிக்கு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஈரான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விடயங்களையுமே நாங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். இதான் இப்ப ஈரானுடைய சிச்சுவேஷனாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.